பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக்குவதாக. இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல் யாருக்கு? உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் கிரியைகள், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? எப்படி ஜெபிக்கிறோம்? நல்லா தூங்கி எழுந்த பின்பு ஜெபிக்கிறோமா? தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜெபிக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் ரொம்ப அவசியம். உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டைமிங்க்கு பஞ்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கள? கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் வரீங்க, அந்த பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களுடைய கிரியைகள் அதில் பார்க்கணுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் 1000 மெசேஜை கேட்கலாம், 1000 ஊழியர்கள் உங்களுக்கு தொடர்பில் இருக்கலாம், நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கண்ட யூடியூப்பில் இருக்கிற மெசேஜஸ் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய கிரியைகளும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அது யாராலும் மறக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்போது கர்த்தருடைய சபைக்கு வரும்போது மாத்திரம் சிலர் அசால்ட்டாக வருவாங்க, லேட்டாக வருவாங்க. ஆனால் அந்த உலக வேலைகளில் உற்சாகத்தை காட்டுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? மழை வந்தாலும், பனி பெய்ந்தாலும், குளிர் அடித்தாலும், வெயில் அடித்தாலும் நம்ம போய் அந்த வேலைகளில் கட்டாயமாக செய்கிறோம். அவங்க 8 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக போகணுன்னு சொன்னாலும் வேறு வழி இல்லாமல் இருந்துட்டு போயிட்டுருப்போம். ஆனால் சபையில் இருந்து உட்காந்ததுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து இன்னும் முடிக்கலையா டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிரியைகளை கர்த்தருடைய ஆவியை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம் ஒவ்வொருக்கும் ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகளை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல். சிலர் பார்த்திங்க அப்படின்னா கர்த்தருக்காக வைரக்கம் நிற்கக்கூடியவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை குறித்து நான் சொல்லிக்கிறேன். அந்தளவுக்கு படிப்பு கிடையாது, பைபிள் நாலேஜ் கிடையாது. ஆனால் பைபிளை குறித்து யாராவது சொல்லுவாங்க, அதை கேட்டுக்குவாங்க, நல்லா கேட்டுக்குவாங்க. ஆனால் இயேசப்பாவை குறித்து நல்ல ஒரு பக்தியாக இருக்கக்கூடியவங்க, நல்ல வைராக்கியம் நிறைந்த ஒரு சகோதரி. ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ், உலக நாலேஜ் நிறையா இருக்குது, பைபிள் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. ஆனால் இயேசப்பாவை குறித்த பக்தி வைராக்கியம் ரொம்ப அதிகம். இயேசப்பாவுக்காக வைராக்கியம் நிற்கக்கூடியவங்க, எத்தனை சோர்வுகள் வந்தாலும் சரி அவர்கள் தூணாக நின்றவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பலன் எப்படி இருக்கிறது? நீங்கள் போய் கொண்டிருக்கிற சபைக்கு நீங்கள் தூணாக நிற்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பலனாக இருக்கிறீர்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்தோன்னே இவங்க நமக்கு ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு உங்களை குறித்து சொல்கிறாங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பலன் ரொம்ப அவசியமானது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் கை கொள்ளாமல் போகிறாங்க, இஷ்டம் போல் வந்துட்டுருக்கிறாங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் அதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொள்ளுங்கள், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அப்படி அன்பு பிரசனத்துக்காக ஏங்குங்க. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த வசனத்தை கை கொண்டு இருக்கிறபடினால இதோ திறந்த வாசலுமாக வைத்திருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. எடுத்துடனே இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துடாது, எடுத்துடனே இந்த வார்த்தை எனக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளை கர்த்தருக்கு தெரியும். நமக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவருடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். இத்தனை விஷயங்கள் நம்மை குறித்து கர்த்தருக்கு தெரிந்ததுனால தான் இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான், நீ பூட்டாதுன்னு சொல்லிக்கிறேன். அதனால் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இயேசப்பாவுக்காக வைராக்கியம் நிற்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசுத்தமாக இருப்பீங்க. அந்த அளவற்ற கிருபையும் இறக்கமும் உங்களுக்கு நிறைவான பலனும் உண்டாகும் நான் விசுவாசத்தோடு சொல்லிக்கிறேன். அப்பா,
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். நீங்கள் திறந்த வாசலை வச்சிட்டீங்கப்பா. அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏதோ திறந்த வாசலும் பார்க்க வச்சுருக்கிறேன், அதை ஒருத்தனும் போட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இப்படி பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.